வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக்குடனான தொடர்பு குறித்து விசாரணை மேற்கொள்ள இயக்குனர் அமீருக்கு மீண்டும் சம்மன் அனுப்பி போதைப்பொருள் தடுப்பு பிரிவு நடவடிக்கை மேற்கொண்டு வரும் நிலையில் ரம்ஜான் பண்டிகைக்கு பிறகு அமீர் கைது செய்யப்படலாம் என்று வெளியாகியிருக்கும் தகவலால் அவருடன் தொடர்பில் இருக்கும் திரை மற்றும் அரசியல் பிரபலங்கள் கலக்கத்தில் ஆழ்ந்துள்ளனர். வெற்றிமாறன் கதை, யுவன் சங்கர் ராஜா இசை, அமீர் இயக்கம் என இறைவன் மிகப்பெரியவன் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியான போது அதன் தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக் தொடர்பாக யாருக்கும் தெரியாது. சர்வதேச அளவில் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை கடத்தியதாக திமுக முன்னாள் நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக்கை மார்ச் 9ஆம் தேதி போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் கைது செய்தனர். கடத்தலில் வந்த பணம் மூலமாகவே இறைவன் மிகப்பெரியவன் படத்தை ஜாஃபர் சாதிக் தயாரித்ததாக தெரிய வந்ததை அடுத்து படத்தின் இயக்குனரும் ஜாஃபரின் நெருங்கிய நண்பர் என கூறப்படும் இயக்குனர் அமீரிடம் டெல்லியில் வைத்து கடந்த 2ஆம் தேதி போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் விசாரணை மேற்கொண்டனர். சுமார் 11 மணி நேரம் தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் ஓரளவு முக்கியமான தகவல்களை சேகரித்து கொண்ட என்சிபி அடுத்த கட்ட விசாரணைக்கு ஏப்ரல் 5ஆம் தேதி மீண்டும் ஆஜராக வேண்டும் என்று அப்போதே அமீரிடம் கூறியிருக்கிறது. ஆனால் முதன்முறை ஆஜராக சொன்னபோதே ரம்ஜானுக்கு பிறகு தான் ஆஜராவதாக அமீர் கூறியிருந்தார். ஆனால் என்சிபியின் கெடுபிடி காரணமாக வேறு வழியின்றி ஏப்ரல் 2ஆம் தேதியே டெல்லி சென்று ஆஜரானார் அமீர். இந்த நிலையில் என்சிபி சொன்னபடி ஏப்ரல் 5ஆம் தேதி அமீர் ஆஜராகவில்லை. அதேபோல என்சிபிக்கும் எந்த தகவலும் அளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் விசாரணைக்கு ஆஜராக அமீருக்கு என்சிபி நெருக்கடி கொடுத்த நிலையில் வேறு வழியின்றி ரம்ஜானுக்கு பிறகு ஆஜராவதாக ஏப்ரல் 8ஆம் தேதி மெயில் அனுப்பியிருக்கிறார் அமீர். 2020 முதல் 2023ஆம் ஆண்டு வரை அவரது பெயரிலும் அவரது குடும்பத்தினர் பெயரிலும் வாங்கப்பட்டுள்ள சொத்துக்கள் என்னென்ன, 3 ஆண்டுகளாக அமீர் மேற்கொண்ட வங்கிக் கணக்கு ஆவண தகவல்கள், ஜாஃபர் சாதிக்குடன் தொழில் பார்ட்னராக இணைந்தது எப்படி உள்ளிட்ட ஆவணங்களையும் அவரிடம் அதிகாரிகள் கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரம் என்சிபியை தொடர்ந்து களத்தில் இறங்கிய அமலாக்கத்துறை சென்னை மயிலாப்பூரில் உள்ள ஜாஃபர் சாதிக்கின் வீடு, அலுவலகம் மற்றும் தியாகராய நகரில் உள்ள அமீரின் வீடு, அலுவலகம் உட்பட 35க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடத்தியது. முன்னதாக டெல்லியின் கைலாஷ் பார்க்கில் இருந்த குடோனில் என்சிபி நடத்திய சோதனையில் 50 கிலோ போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டு தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் இதே போன்ற குடோன் சென்னை தரவணியில் உள்ளதாக வெளியான தகவல் தொடர்பாகவே இடி சோதனையும் விசாரணையும் நடத்தப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோல் ஜாஃபர் சாதிக்கு சொந்தமான இடங்களில் ஏற்றுமதி இறக்குமதி குறித்த விவரங்களும் சேகரிக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது. அதோடு அமீர், ஜாஃபர் சாதிக் சேர்ந்தும் தனித்தனியாகவும் வெளிநாடுகளுக்கு சென்ற தகவல்களை அமலாக்கத்துறை சேகரித்து வருவதாகவும் அதன் அடிப்படையில் ரெய்டுகள் நடப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே ரம்ஜானுக்கு பிறகு ஆஜராக அமீருக்கு தேதி குறித்திருக்கும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அப்போது நடத்தவிருக்கும் விசாரணை முடிவில் கைது வரை செல்லலாம் என்று தகவல் வெளியாகியிருக்கும் நிலையில் திரையுலகமும் அரசியல் வட்டாரமும் பரபரத்து கிடக்கிறது.